எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு வந்து நம்ம குக்கிங்லாம் எதுவுமே பார்க்க போறது கிடையாது. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு ஸ்டோர் ரூம் வீடியோ தான் போட போறேன். அதையும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்க. வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் வந்து நம்மளோட பீரோவில் இருந்து பார்க்கலாம். இந்த பீரோவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம சார் வந்து என்னோட வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, இந்த பீரோ வாங்கி கொடுத்தாரு. அதனால இந்த ஸ்டோர் ரூம்லேயே அவர் வாங்கி கொடுத்ததுனால அதையும் இங்கேயே கொண்டாந்து வச்சு அந்த திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே நான் வச்சுக்கிறேன். இந்த திங்ஸ்லாம் என்னென்ன எப்படி அடுக்கி வச்சுருக்கேன்றதை காட்டுறவாங்க. இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் இதில் மெஷரிங் கப்பு எல்லாமே இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இது வாட்டர்லாம் நமக்கு வந்து அளந்து ஊற்றுறதுக்கு வேணும்ல, அதனால இந்த மாதிரி இதெல்லாம் கேக் செய்கிற பாத்திரம். அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ, நீங்கள் கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, இந்த கரண்டி வந்து நான் மதுரையில் டெம்பிள் சிட்டி ஹோட்டலில் பைபாஸ் ரோட்டில் நான் வாங்கியிருக்கேன். இது கோகோனட் ஷெல் கரண்டி தான். அது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 250 ரூபா தான். இது அமேசான்லலாம் கிடைக்கிறது கிடையாது. நான் உங்ககிட்டையும் கேட்டேன். அங்கே ஹோட்டலில் போனீங்கன்னா இந்த கரண்டி உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே ஜல்லடை, இதெல்லாம் அரிசியெல்லாம் ஜலிக்கிறது, இந்த கப்பு, இந்த இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பீங்கான் எல்லாமே நான் வந்து எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் மேரேஜ் ஆகும்போது எனக்கு கிஃப்ட் கொடுத்தது. நான் பத்திரமா அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். அப்படின்றதுனால இப்போ யூடியூப்காக இதெல்லாம் எடுத்து கீழே எடுத்து வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டாண்ட் எல்லாமே நான் என்ன பண்ணேன், உங்ககிட்ட நான் என்னோடய கிச்சன் டூர்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டாண்ட்லலாம் எனக்கு வந்து தட்டெல்லாம் கமுத்து வைக்க முடியல. அதனால் நான் ஸ்டோர் ரூமில் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். வீடியோ போடும் போது சொல்கிறேன் அப்படின்னு இல்லைங்களா. இந்த ஸ்டாண்ட் எல்லாமே எடுத்து வச்சு இந்த தட்டு எல்லாமே இதில் வச்சுட்டேன். அப்போ வந்து உடையாமல் இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அப்படியே எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் பாருங்கள், கீழே இந்த அலமாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே நம்ம வந்து சமையல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் காமிப்போம் இல்லைங்களா. இதெல்லாம் நிறைய வீடியோ என்னோடது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இதெல்லாமே அப்படி அப்படியே அடுக்கி வச்சுக்குவேன். அப்புறம் பாருங்கள், இது எல்லாமே இந்த கப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போடுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு இந்த மாதிரி டப்பாவில் எடுத்து வச்சுக்குவேன். இப்போ தான் 2வது ரேக் பார்த்துட்டிங்க. இதெல்லாம் மெஷரிங் கப்பு, இதெல்லாம் கேக்குக்காக யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இடியாப்பா இது பண்ணுறது எல்லாமே இதில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இதில் அடுக்கி வச்சுக்குவேன். இந்த முட்டை எல்லாம் வேக வைக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குங்குமப்பூ இதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் கொல்கட்டைக்கெல்லாம் செய்யும் போது, மாவு வாங்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதெல்லாம் விளக்கிட்டு இதிலே எடுத்து வச்சுக்கிறது. பாருங்கள், இதில் அந்த ஸ்பூனெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஸ்பூனு, இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனு இதெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த கேக்லாம் கட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இதெல்லாமே கேக்லாம் செய்யும் போது இதெல்லாம் கலக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் இந்த ஐஸ்லாம் பண்ணும் போது நமக்கு இந்த இதெல்லாம் ட்ரேலாம் யூஸ் ஆகும் இல்லையா, அதெல்லாம் ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டர் பேப்பர், ஃபாயில் பேப்பர் இதெல்லாமே ஒரே இதில் போட்டு 2 அட்டைப்பெட்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. பாருங்க, இப்போ நம்மளோட பீரோவெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிட்டேன். இப்போ கதவை சாப்பிடலாம். இந்த நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சர்ஃபு இதெல்லாம் வந்து மாதக்கணக்குக்கு வாங்கி வச்சுக்குவோம். சபீனா, சர்ஃப் எக்ஸல் இந்த மாதிரி இதெல்லாம் இதில் ஒரு ட்ரே வச்சு இதில் வச்சாச்சு. இதெல்லாம் பாத்ரூம் கழுவுறதுக்கு, இதுக்கு சோப்பு, டவ் சோப்பு இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு தேவையானது எல்லாமே இந்த இதில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தேங்காய்லாம் வைக்கிறதுக்கும் இதுக்கு ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி வச்சுட்டேன். இதோட குடுமி நாரெல்லாம் உழுகும் அப்படிங்கிறதுனால தனியாக வச்சுருக்கோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வெளியில் போய் தட்டிட்டு மறுபடியும் ஒரு பேப்பர் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம வாங்குகிற ஜாமான்லாம் வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா இதை நல்லா கழுவிட்டு காய வச்சுக்கோங்க. அப்படி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து இப்படி போகலாம். இப்போது இது வந்து அரிசி. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இட்லிக்கும் இந்த அரிசியை போட்டுக்குவோம், சாப்பாட்டுக்கும் இதுவும் போட்டுக்குவோம். இது பொன்னி அரிசி தான். இது வந்து அவ்வளோவா பாலிஷ் பண்ணாத ரைஸ் தான் இது, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மிளகாய். இப்போ மிளகாய் தூள்லாம் அரைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால மஞ்சள்லாம் காய வச்சுருக்கேன். இப்போ மழை சீசன்றதுனால எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் எடுத்து அரைக்கணும். இது மிளகாய். இது வந்து 4 கிலோ மிளகாய் வாங்கி வச்சுருக்கேன். மிளகாய் தூள் அரைக்கிறதுக்காக, குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். பாருங்க, கிச்சன் டூர் பார்க்கும் போதே நிறைய பேர் சொன்னீங்க, நான் வந்து இந்த மாதிரி கடப்பக்கல்லில் தான் போட்டிருக்கேன். இந்த செல்ஃபு போட்டுட்டு பெயிண்ட் அடிச்சாச்சு. அதனால நான் என்ன சொன்னேன், அப்படியே வச்சுருந்தேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, அம்மா இந்த மாதிரி ஷீட்டெல்லாம் கிடைக்கிது வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னீங்க. நீங்கள் சொன்னதுனால தான் இதை வாங்கி போட்டுட்டேன்.
அப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து இந்தியா கேட்டு, இதுதான் சூப்பர்னு போட்டிருக்கோம் பாருங்கள். இதுதான் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். சிகப்பரிசி வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம இட்லிலாம் செய்யலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் சாதம் வந்து ஒரே அரிசியாக செய்யறதுக்கு இதாக இருக்கும் போது நம்ம சிகப்பரிசி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நிறைய சாதம் இழுக்காது, அதனால் இது வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் இதுதான் நான் ராஜபோகம் அரிசியை இதில் கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கேன். இது வேணும்னும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு இதை வச்சுருக்கேன். பச்சரிசி நம்ம மாவுக்கு, இடியாப்ப மாவுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இட்லிக்கே வேணுன்னா கூட ஒரு டம்ளர் போட்டு அரைக்கலாம், அதுக்காக இதை வச்சுருக்கேன். இது வந்து துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெல்லம். இது வந்து இடியாப்ப மாவு, இப்போ ஒரு வீடியோ போட்டேன் பாருங்கள், அந்த மாவு தான் இது. நான் கொழுக்கட்டை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் இந்த மாவு யூஸ் பண்ணிக்குவேன். சீசன் டைமில் நான் என்ன பண்ணுவேன், மாவடு நான் போட்டு வச்சுக்குவேன். போட்டு வச்சுட்டு மாங்காய் சீசன் இல்லாத டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 4 எடுத்து போட்டு 2 கத்திரிக்காய் நறுக்கி போட்டு சாம்பார் வச்சோன்னா சும்மா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து ஓட்ஸு, நம்ம எப்போயாவது ஒரு நாள் சமைக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னும் போது ஓட்ஸ் குடிச்சிக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி பெருங்காயம், நம்மளோட பெருங்காயத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிங்க. இது சேலம் லீ பஜாரில் தான் இது வாங்கினது. பாருங்க, நம்ம வந்து வாசனை போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக சின்ன சின்ன பேக்கெட்லேயும் இருக்கும் அது. இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எல்லாமே வந்து செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, மைதா மாவு கலந்து தான் இந்த பெருங்காயம் செய்வாங்களாம். ஆனால் இது வந்து கோதுமை மாவு கலந்து தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. அப்புறம் நான் வந்து அதாவது செக்கு நல்லெண்ணெய், இது XXX நல்லெண்ணெய் அப்படின்ட்டு, இது ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போயுமே ஒரு 5 லிட்டர் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்குவேன். எல்லா சமையல்லையும் நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம புளி, வருஷத்துக்கான புளியை நம்ம சீசன் டைமில் வாங்கி வச்சுட்டு, இதை கெலாக்ஸ் பசங்கள்லாம் வந்தாங்கன்னா வாங்கி எடுத்து சாப்பிடுவாங்க. கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கெட்டாக வாங்கி வச்சுட்டு நான் ஒவ்வொரு பேக்கெட்டாக யூஸ் பண்ணேன். ஏன்னா எல்லாம் மொத்தமாக பிரித்து கொட்டிட்டீங்க அப்படின்னா என்னாகும், அது வந்து வண்டு வந்துடும். அதனால் ஒவ்வொரு பேக்கெட்டாக யூஸ் பண்ணிக்கிறது. இதெல்லாம் வேணுன்ற மல்லிகை ஜாமாங்க. அப்புறம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மிளகாய்த்தூள் அரைக்கிற தூக்கு, இதெல்லாம் அந்த பச்சை பயிறு, கொள்ளு, இந்த மாதிரி இதெல்லாம் சீசன் டைமில் வாங்கி வச்சுக்குவோம். வாங்கி வச்சுட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறது. இது மண் சட்டி, அதனால் நான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கேன். இந்த மண் சட்டி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நான் இதை வந்து கோயம்புத்தூரில் தான் வாங்கினேன். இது 250 ரூபா தான் இந்த மண் சட்டி. இது மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் கேரளாவில் வாங்கினது, இந்த மண் சட்டி, கல் மண் சட்டி. இது கேரளாவில் தான் வாங்கினேன். இதெல்லாம் மீன் குழம்பு, கீரை கடைசல் அதெல்லாம் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இது ஜக்கு தண்ணி, வெய்ய காலத்துக்கெலாம் இதில் தண்ணி ஊற்றி வச்சு இது குடித்தோம்னா ஐஸ் வாட்டர் தோற்று போயிடும், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து புட்டு செய்கிறது. பாருங்கள், இந்த ரேக் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணியிருக்கேன், மண் சட்டி எல்லாமே வாங்கி வச்சு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக இதை வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்த ரேக் போயிடலாம். பாருங்கள், இதெல்லாம் ஜூஸர் அதெல்லாம் தான். இது வந்து அப்போ இதெல்லாம் வாங்கி ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது ஜூஸர், அதான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த ஜூஸ் மட்டும் வரும், பல்பெல்லாம் இல்லாமல் ஜூஸ் மட்டும் வரும். ஜூஸ் போடும் போது எடுத்து வச்சுக்கிறது. இது ஆரஞ்சு, இதெல்லாம் வந்து ஜூஸ் போடுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து KFC சிக்கன் ஒன்று போட்டிருக்கேன். அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து சிக்கன்லாம் பொரிக்கிறது அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். இது இந்த ரோபோ குக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் விலைக்கு கொண்டு வந்து அடுக்கி வச்சுருவேன். இதையும் நான் வந்து வீடியோக்காக யூஸ் பண்ணுற தட்டு. அதுக்கப்புறம் காஃபி யாராவது வந்தாங்கன்னா போட்டு கொடுக்குறது, எடுத்து கொண்டு பரிமாறுறதுக்கு, அப்புறம் அந்த முறம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் இந்த கரண்டிங்கெல்லாம், அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் இந்த பூந்தி தேய்க்கிற கரண்டி, இதெல்லாம் இந்த சிக்கன்லாம் பொரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கரண்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வெளியூர்லாம் போனோம்னா இதை வாட்டர்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. இது பெரிய குக்கர், 22 லிட்டர் குக்கர். இது வந்து கவிராஜ் குக்கர். இது 2 பக்கம் வந்து ஹேண்டில் இருக்கும். பாருங்கள், 22 லிட்டர் குக்கரு. நல்லா ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ மட்டன், 3 கிலோ அரிசி போட்டு நீங்கள் பிரியாணி செய்யலாம். இந்த மஞ்சள் கலர் பையெல்லாம் இருக்கும் பாருங்கள், இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறதில்ல, இது எல்லாமே இதில் மடித்து வச்சுக்குவேன் நான். பாருங்கள், இந்த பை ஐட்டம்ஸ், அது மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப பழசாயிடுச்சுன்னா அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். வச்சிட்டோன்னா இந்த அடுப்பு துடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அதனால் இதெல்லாமே மடித்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ தான் நம்ம ஸ்டோர் ரூமோடது. எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால்
நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது நான் வச்சுருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இதில் வைக்கலாமா நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நானும் அதை எடுத்துகிட்டு நம்ம கிச்சனை நல்லா நீட்டாக வச்சுட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நல்லா சூப்பராகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல அருமையாகவும் சமைச்சு கொடுக்கலாம். கிச்சன் டூருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் நல்ல ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.